தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்படவும் அதனுடைய நன்கொடையாளர்கள் உபகாரிகளின் குடும்ப நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசீர் வேண்டியும் கட்டிட பணியாளர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும் அருள் கருத்துகள் நிறைவேற வேண்டியும் பாலமோகன் புளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றெறிதலாகவும் கருத்துகள் நிறைவேறவும் சிவராஜன் ஜான்சி குழந்தை வரன் வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் மேரி 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும் அடைக்கலமரி ஆண்மேலை பாட்சிக்காகவும் ஃபாத்திமா 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மேலை பாட்சிக்காகவும் பெர்னதத் அன்னைக்கு நன்றியலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் முருகன் நிரந்தரமான வேலை கிடைக்க வேண்டியும் ராஜன் நிரந்தரமான வேலை வேண்டியும் இன்ஃபன்ட் ராஜ் லேபோ அன்னைக்கு நன்றியலாகவும் கருத்துக்களுக்காகவும் ஜோசப் அமலமரி உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மார்டின் 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் பிச்சை மாசிலாமணி நல்ல உடல்நலன் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜான் பீட்டர் மேரி புளோரா மற்றும் ஜோஷுவா ஹரிணி நன்றியறிதலாகவும் நன்கு படிக்கவும் விவசாயம் நன்கு செழிக்கவும் கப்ரியேல் வெரோனிகா குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் விவசாயம் நன்கு சிறக்கவும் ஜாஸ்மின் பிரியா +2 தேர்வு நன்கு எழுதி அதிக மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற வேண்டியும் நன்றேறியலாகவும் சோஃபியா கிரேசி 10ஆம் வகுப்பு தேர்வு நன்கு எழுதவும் தேர்ச்சி பெற வேண்டியும் நன்றேறியலாகவும் வில்லியம் லோஞ்சுனுஸ் மோட்சமேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் விவசாயம் சிறக்கவும் நன்றேறியலாகவும் மாசிலாமணி ராஜம் மேக்ஸ் மோனிஷா குடும்ப நலனுக்காகவும் நன்றேறியலாகவும் பிள்ளைகள் நலனுக்காகவும் கலைச்செல்வன் கழுத்து கட்டி விரைவில் குணம் பெறவும் வேலையில் பாதுகாப்பு வேண்டியும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. பரிவன்பு மிக்க எங்கள் தந்தையே, நாங்கள் இவ்வுலகில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு அருட்கொடைகளை நிரம்பளித்து விண்ணக வாழ்வை முன்சுவைக்க செய்கின்றே. அந்த வாழ்வினை நோக்கி எங்களை இனிதே வழி நடத்தும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, வசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீய செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீய செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிறராமையும் அபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏந்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்களை அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழி நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் தம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பல்லவி. அவர் நமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றாரே என்று முணுமுணுத்தனர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள்.
அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்றும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடுத்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகின்றேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகர்களோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உம் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியிலே மட்டும் காணப்படுகின்ற இந்த ஊதாரி மைந்தன் உவமை உள்ளத்தை தொடாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நற்செய்திக்குள் நற்செய்தி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியை வாசித்த பிரமத சகோதரர் ஒருவர் இதை வாசித்து முடித்தவுடன் அவருடைய கண்களிலே தானாக கண்ணீர் வழிந்தோடியது. இந்த உவமையை, இந்த நற்செய்தியின் பகுதியை நான் சிறு வயதிலேயே வாசித்திருந்தால் எப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கை மாறியிருக்கும். இதை இதுநாள் வரையும் நான் கேட்காமல் படிக்காமல் போனேனே என்று வருத்தப்பட்டாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஊதாரி மைந்தன் உவமை நாம் மனமாற்றத்திற்கான எடுக்க வேண்டிய முயற்சிகள், இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெறக்கூடிய படிநிலைகள் ஒவ்வொன்றையும் இந்த ஊதாரி மைந்தனின் வாழ்க்கையின் வழியாக அழகாக ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்து கூறுவதை பார்க்கிறோம். அதைத்தான் திருச்சபையும் ஒப்புரவு அருட்சாதனத்திலே 5 படிநிலைகளாக நமக்கும் அறிவுறுத்துகின்றது. முதலாவதாக, இந்த ஊதாரி மைந்தன் தான் செய்த பாவங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்துகின்றான். தந்தையை, இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தந்தையை நாம் எதிர்த்து பேசிவிட்டோமே,
அவருடைய அறிவுரைகளை மதிக்கவில்லையே, அண்ணனை கூட புறக்கணித்து விட்டோமே, உற்றார் உறவினர் ஊரார் யாருடைய சொல் பேச்சையும் கேட்காமல் அகந்தையோடும் ஆணவத்தோடும் திமிரோடும் என்னுடைய உழைப்பிலே உருவாகாத சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு நான் வந்துவிட்டேனே என்று தனது தவற்றை அவன் நினைத்து பார்க்கின்றான். அப்படியே கொண்டு வந்த இந்த சொத்துக்களையும் வீண் செலவு செய்து அனைத்தையும் அழித்து விட்டேன் என்று தனது பாவங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக நினைத்து பார்க்கின்றான். நினைத்து பார்த்தவன் தன் தவறுகளுக்காக உண்மையாகவே கண்ணீர் சிந்தி அழுகின்றான். சொத்துக்கள் அவனோடு இருந்த பொழுது அவனுக்கு நண்பர்கள் ஏராளமாக இருந்தார். இப்பொழுது சொத்துக்கள் எல்லாம் போன பிறகு தனிமையிலே அவனுக்கு உறுதுணையாக ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாத ஒரு நிலையை, இத்தகைய நிலையிலே தனது தவறுகளை எல்லாம் நினைத்து அவன் வருந்துகின்றான். இனிமேல் இதுபோல தவறுகளை நான் ஒருபொழுதும் செய்யவே மாட்டேன், இப்படி நான் வந்து துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய தந்தையின் வீட்டிலே எல்லாம் நிறைவாக இருக்கின்றது, பணமிருந்தால் போதும், எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம், மன மகிழ்ச்சியோடு வாழலாம், நிறைவை காணலாம் என்று நான் வந்தேன். ஆனால் வெறுமையை தான் உணர்ந்தேன். என்னுடைய தந்தையின் வீட்டில்தான் எல்லாமே இருக்கின்றது, எழுந்து என்னுடன் தந்தையிடம் நான் போவேன் என்று ஒரு உறுதியான ஒரு பிரதிக்கணையை முடிவை அவன் எடுக்கின்றான். தந்தையிடம் சென்று தான் அறிக்கையிட போகின்ற பாவ அறிக்கை ஒவ்வொன்றையும் அவன் பட்டியலிட்டு தயாரோடு அவன் செல்லுகின்றான். தந்தை என்னை தண்டித்தாலும் அவர் அடித்தாலும் பரவாயில்லை, நான் அவருடைய மகனாக கூட இருக்க நான் தகுதியற்றவன், ஒரு வேலைக்காரனை போல நான் வாழ தந்தையிடம் போய் கேட்கப் போகின்றேன் என்று அவனே ஒரு பரிகாரத்தை முடிவு செய்து கொண்டு தந்தையை நோக்கி செல்லுகின்றான். இப்படி மனமாற்றத்திற்கான திருச்சபை நமக்கு காட்டுகின்ற இந்த நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்து படிநிலைகளையும் இந்த தவ காலத்திலே நாம் சிந்திப்பது நல்லது. இந்த இளைய மகன் தந்தையை அன்பு நிறைந்தவராக, இரக்கமுள்ளவராக, மன்னிப்பவராக, எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தந்தையாக பார்க்கின்றான். எனவேதான் துணிவோடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் தந்தையின் வீட்டை நோக்கி அவனால் செல்ல முடிந்தது. ஏனென்றால் அவன் வெளியிலே பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தான். தந்தையின் இல்லத்திலே மட்டும்தான் எனக்கு நிறைவுண்டு, அங்கேதான் எனக்கு வாழ்வுண்டு என்று அவன் கண்டுபிடிக்கின்றான். தந்தையிடம் செல்லுகின்றான். ஆனால் மூத்த மகனோ தந்தையோடு இருந்தாலும் தந்தையுடைய உண்மையான அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய குணநலன்களையும் அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. எனவேதான் வாழ்விருக்கின்ற நிறைவிருக்கின்ற அந்த வீட்டிலே நுழைய விருப்பமில்லாமல் அவன் வெளியிலே நிற்பதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய தந்தையை பற்றிய பார்வை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. தந்தையை கண்டிப்பு நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். தம்பியை எந்த காரணத்தை முன்னிட்டும் உள்ளே சேர்க்கக்கூடாது. தந்தையை ஒரு எஜமானாக பார்க்கின்றான். உம்மிடம் நான் ஒரு அடிமையை போல வேலை செய்தேனே என்று அவன் கூறுகின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தையை ஒரு இரக்கம் மிக்கவராக அவன் காணவில்லை. கண்டிப்புள்ளவராக, எஜமானாக, தண்டிக்கக்கூடியவராக அவன் பார்க்கின்றான். எனவேதான் தந்தையினிடத்திலே இரக்கத்தையும் மன்னிப்பையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. ஊழியனாக, அடிமையாக, ஒரு வேலையாளாக மட்டுமே அவன் அந்த இல்லத்தில் இருக்கின்றான். தந்தையோடு ஒரு நெருங்கிய ஒரு உறவிலே அவன் இல்லாமல் போகின்றான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலம் இறைவனுடைய உண்மையான அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நமக்கு வழங்குகின்றது. இத்தகைய தந்தையாக இறைவனோடு என்றும் உறவு நிலையிலே வாழ நம்மை அழைக்கின்றது. அன்னை மரியாவும் கூட கானாவூர் திருமணத்திலே தந்தையாக இறைவன் ஆண்டவரின் வழியாக இரக்கச் செயல்களை செய்ய வல்லவர் என்று நம்புகின்றார். எனவேதான் அவர் இயேசுவிடம் ஓடோடி சென்று இந்த திருமண வீட்டாருக்கு உதவும்படி வேண்டுகின்ற தாயை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ திருச்சபை கொடுத்திருக்கின்ற இந்த தவ காலத்திலே நாமும் மனம் திரும்பியவர்களாய் தந்தையாக இறைவனுடைய இரக்கத்தை நாடி வருவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.
ஏற்றிடுவாய் புதிதாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் புதிதாய் மாற்றிடுவாய், தருவதெல்லாம் உமதென்று இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மறுமைக்காகவும் தமது திருச்சபை முதுகை நின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் அளிக்கும் இறைவா, பல்வேறு சோதனைகளால் அழகிழைக்கப்படும் நாங்கள் எங்களையே உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இந்த திருவருட்சாதனத்தின் பயனாக நாங்கள் மிதமிஞ்சிய நாட்டங்களை கட்டுப்படுத்தி நல்லவற்றையே நாட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்துள்ளோம். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வடைப்பதா. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயுள்ளத்தோடு இந்த இடத்திலே நமக்காக காத்து கொண்டு இருக்கின்ற வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்தன்னையினுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அன்னையினுடைய திருப்பாதத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் இந்த ஜெபத்தின் வாயிலாக ஏறெடுப்போம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோர் பூவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே,
புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவைகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரமோ நமாக மற்ற ஆடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ இந்த அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உதவி கேட்டவர்களாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினையான கண்ணீரையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு உமது திருப்பாதத்தை இங்கே வருகிறோம். பெருமூச்செறிந்த அழுது பாவியாக இருக்கிற நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறோம். இந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை பிறகுணையாமல் தயாவரையை கேட்டுக்கொண்டுள்ளோம். ஆமேன். சின்ம பாவமில்லாமல் துவித்த அச்சிஷ்டமறியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உங்கள் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கடைகளை தூய ஆவியாளரை மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பிடிந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியை பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. பல்வேறு இடங்களிலிருந்து பலர் வந்து உண்மையான அக்கறையோடு இந்த ஆலயத்திற்கு நன்கொடைகளை தந்து
அன்னையினுடைய ஆலய பணிகளிலே மிகுந்த ஆர்வத்தோடு ஜெபித்து உதவி செய்வதை பார்க்கின்றோம். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களது நன்கொடைகளை தந்து அன்னையினுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புதிய ஆலயத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்களுக்கு வருமான வரி விலக்கு தேவைப்பட்டால் ATG உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே வாங்கி தரப்படும். அதை வைத்து நீங்கள் வருமான வரி விலக்கு பெறலாம். எனவே இந்த செய்தியையும் உங்களது நண்பர்களிடம் உறவினர்களிடம் தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். வானக தந்தையே, தீயவன் சாக வேண்டும் என்றல்ல, அவன் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றே. உமது வார்த்தையாலும் உணவாலும் வளம் பெற்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடம் நெருங்கி வர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்த பலத்தில் செய்வது போல உலோதரம் செய்விடுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
பிதாவுக்கும் சுனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமுண்டதாக. இயேசுவின் மதுரமான திருதயமே, மரியாயின் மாசற்ற திருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமன்சுகளே, இயேசு மரிய சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் நாடோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நபியே வாழ்க.